பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நேரத்திலும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோப்பா. எங்களை பலப்படுத்துகிறவர் நீர் ஒருவர் தான். எங்களை நிலைநிறுத்துகிறவர் நீர் ஒருவர் தான். எங்களுக்கு உதவி செய்கிறவரும் ஒத்தாசை தருகிறவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. உம்மை நம்பி உம்மை நாடி உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஒரு விசை உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. உம்முடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளை மாற்றும், எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும், எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும் ஆண்டவரே. கண்மலையும் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். உட்காரும் செல்வோம். இந்த அருமையான இந்த நேரத்திலும் தேவ சமூகத்திலே நாம் கூடி வரும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அந்த உன்னதமான ஆண்டவர் நமக்கு நல்லவராக, வல்லவராக, வாக்கு மாறாதவராக நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாரே. அதற்காக நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. கர்த்தர் தந்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஜீவனுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய வாழ்விலே போதுமானவராய் இருந்து இம்மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே. அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது போல உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்தருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்முடைய நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளிருக்கும் மிகவும் அதிகமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறாரே. அதற்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர், நமக்காக நன்மைகளை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒருபோது நாம் வெட்கப்பட்டு போகாதபடி நம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் நம்முடைய வாழ்வில தீமையை அனுமதிக்கிற தேவன் அல்ல. அவர் ஒரு நாள் நமக்கு தீங்கு செய்கிற தேவன் அல்ல. எல்லாரும் விசுவாச அறிக்கை பண்ணுங்க. கர்த்தாவே, நீர் எப்போது எனக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தர் நமக்கு தீங்கு செய்ய மாட்டார். ஒரு நாளும் கர்த்தர் நமக்கு எந்த விதத்திலும் பாதகமான காரியங்களை அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் எதை செய்தாலும் நன்மைக்காக செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் கடந்து வருகிற இந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வேதனைக்குரியதாக, நம்முடைய எல்லா சூழ்நிலையும் நமக்கு உள்ளத்தை உடைப்பது போல இருக்கலாம். கர்த்தர் ஒரு நாள் நமக்கு வேதனையை தரமாட்டார். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான மனிதர்கள் ஒருவேளை அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் நம்மை வேதனைப்படுத்துகிறதா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மை செய்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பு சொல்லுகிறது போல சொல்லுங்க. தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாய் மாற பண்ணினார்னு சொல்லுங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் வந்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவருடைய பாதத்தில் அமர்ந்த ஒருவரும் குறைவுபட்டு போனதில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாய் மாற்றுகிற தேவன். அதற்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை பெரியது. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே,
தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே திருப்பாதம் நம்பி வந்தே. கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. அல்லேலூயா. இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே. எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய சிலுவையின் நிழல் மட்டுமே என்னுடைய தஞ்சமாய் இருக்கிறதப்பா. நான் அங்கே சுகமாய் தங்கியிருப்பேன். திருப்பாதம் நம்பி வந்தே. கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றீ. என்னல் துன்ப நேரத்திலும் எல்லாரும் சொல்லும், ஆண்டவரே எப்போதும் உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன் அப்பா. எந்த சூழ்நிலையில் உம்மையே நான் நோக்கி பார்ப்பேன். கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே. கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதீரும் நாதா. என்ன நிந்தை நேரிடினோ என்னை கைவிடாதீரும் நாதா. என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலன் ஈந்திடுமே. எல்லாரும் ஆண்டவரை கேட்போமா? உமக்காக நான் வாழ ஆண்டவரே. உமக்காக எதையும் சகிக்க ஆண்டவரே. உம்முடைய பலனை எனக்கு தாரும். திருப்பாதம் கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை கைவிடாதிருங்கப்பா, என்னை கைவிட்டுறாதீங்கப்பா. என்ன நிந்தை வந்தாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும்
நீங்க ஒருத்தர் என் கரத்தை பிடித்து கொண்டா போதும் ஆண்டவரே. இந்த உலகமே எங்களை கைவிடலாம், நீர் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டீங்க. அல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினோ. அல்லேலூயா. என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினோ. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் நீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் நீந்திடுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம், உபாகமம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். 17. பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள், மனிதன் முகத்திற்கு பயப்படுவீர்களாக. நியாய தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொல்லி. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது மோசே தன் ஜனங்களுக்கு, அதுவும் தன்னாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு நியாயம் விசாரிக்கிற மனிதர்களுக்கு அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை இங்கே பார்க்கிறோம். அதில் முக்கியமாக ஒரு வசனம், ஒரு வார்த்தை இன்றைக்கு மாலையிலே நாம் சிந்திக்க போகிறோம். மோசே தன் ஜனங்களை பார்த்து சொல்றார், உங்களுக்கு கடினமாய் இருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. கடினமாய் இருக்கிற காரியம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நிறைய கடினமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறோம், கடினமான காரியங்களை நாம் சந்திக்கிறோம். இந்த கடினமான சூழ்நிலைகளும் கடினமான காரியங்களும் நமக்கு வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? கொஞ்சம் பயந்து போகிறோம், ஒரு சில நேரங்களில் சோர்ந்து போகிறோம். ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த கடினமான ஒரு நிலையை கர்த்தர் எனக்கு அனுமதித்தார் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருகிறது. கடினமானவைகள். ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது மோசே தன் ஜனங்களுக்கு சொல்றார், கடினமானதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிற ஒரு காரியமும் அதுதான். எதெல்லாம் நமக்கு கடினமாக இருக்கிறதோ, எதெல்லாம் நம்மால் மேற்கொள்ள முடியாது என்று நாம் நினைக்கிறோமோ, எதெல்லாம் நம்முடைய பார்வைக்கு நடக்காது என்று நினைக்கிறோமோ, அதை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைக்க வேண்டியது நம்ம வேலை. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம்? நான் செய்வேன், நான் தான் கஷ்டப்படுறேன், நான் தான் பெரிய பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு தான் இந்த வேதனை, இப்படி நினைத்து கொண்டிருக்கிறோம். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் மார்க்குவின் சுவிசேஷத்தில், லூக்காவின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவருடைய வேதம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு அருமையான பாடத்தை பார்க்கிறோம். மார்த்தாள் இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்தாள். இயேசு வீட்டுக்கு வந்தார், ரொம்ப சந்தோஷம். ஆனால் இயேசுவை ஒரு இடத்துல உட்கார வைத்து விட்டு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய வேலையை தானே செய்ய ஆரம்பித்தாள். அதுவும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி பார்த்தா பற்பல வேலைகளினாலே வருத்தமடைந்தாள் என்று மார்த்தாளை குறித்து சொல்லுகிறது. அந்த வேலைகளை, பற்பல வேலைகளை செய்யும் போது இந்த அம்மாவுக்கு என்ன ஒரு எண்ணம் வந்துருச்சு தெரியுமா? நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், நான் மட்டும்தான் பாடுபடுறேன், எனக்கு தான் இந்த வேதனை. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தா, தேடி வந்த அல்லது அழைத்து கொண்டு வந்து வீட்டில் உட்கார வைத்த இயேசுவையே குறை சொல்லுகிற ஒரு நிலைக்கு அந்த அம்மா தள்ளப்பட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு நான் தான் கஷ்டப்படுறேன், நான் செய்யலைன்னா இது முடியாது, என்னால் தான் இது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற எந்த காரியமாக இருந்தாலும்
அது என்ன நடக்குது அப்படின்னா, நம்மை அது வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அது நமக்கு கொஞ்சம் கடினமா இருக்குது, நம்மை சோர்ந்து போக செய்கிறது, சில நேரங்களில் ஆண்டவரை குறை சொல்ல வைக்கிறது. அப்ப ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு எனக்கும் கற்றுத்தருகிற ஒரு நல்ல பாடம் என்ன தெரியுமா? எதெல்லாம் உனக்கு கடினமா இருக்கிறதோ, எதெல்லாம் என்னால் இது முடியாது என்று நீ நினைக்கிறாயோ, அதை எல்லாவற்றையும் என்னிடத்துல கொண்டு வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தில் இயேசு கிறிஸ்து செய்த சில சம்பவங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரிடத்தில் கொண்டு வரப்பட்ட சில காரியங்கள் அது அவராலே மாற்றி அமைக்கப்படுகிறதை நாம் பார்க்கலாம். முதலாவதாக மத்தேயின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 17:17. இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. ஒரு தகப்பன் ஒரு நாள் இயேசுவினிடத்தில் வருகிறார். அவர் அந்த இயேசுவினிடத்தில் வந்து 15வது வசனத்தில் சொல்றான், என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் இருக்கிறான், கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் என்று சொல்லி இந்த அப்பா வந்து இயேசுவினிடத்திலே தன்னுடைய பிள்ளையை கொண்டு வருகிறார். அப்போ இந்த சூழ்நிலையை நாம் பார்ப்போமானால், இவர் இயேசுவினிடத்திலே இந்த பிள்ளையை கொண்டு வந்து விட்டார் என்று நினைப்பதற்கு முன்பாக அங்கே என்ன நடந்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்பா சொல்றாரு, அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று. பிரியமானவர்களே, இங்கே வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? இந்த அப்பா முதல்ல யார்கிட்ட கொண்டு போனாரு? சீஷர்களிடத்துல கொண்டு போகிறார். இவர் நினைச்சாரு இந்த சீஷர்களும் அதிகாரம் பெற்றவர்கள் தான், இவர்களும் பேயை துரத்துனாங்க, இவர்களும் வியாதியை குணமாக்குனாங்க, இவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கித்தார்கள், ஆகவே இவங்க கிட்ட கொண்டு போனா அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளையை அவரிடத்துல கொண்டு போறாங்க. அங்க நடந்தது என்ன அப்படின்னா, இந்த அப்பா சொல்றார், அவர்களாலே கூடாமற் போயிற்று. எனக்கு அருமையான தேவஜனமே, இது இந்த வகையில நாம் பார்க்கும்போது கொஞ்சம் கடினமான பிரச்சனை தான். சீஷர்களால முடியலை. இப்போ இந்த அப்பாவுடைய நிலைமை என்ன தெரியுமா? இயேசு ஒருவர் தான் சுகம் தரணும், அவர் ஒருவர் தான் அற்புதம் செய்யணும், இல்லைன்னா இது கடினமான ஒரு காரியம். ஆகவே இந்த தகப்பன் தன் பிள்ளையை கொண்டு வந்து அப்பாவிட அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து விட்டு சொல்லுகிறான், நீர் எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறார். இப்போ இதை கேட்ட உடனே இயேசு என்ன செய்தாராம்? இந்த சீஷர்களை அதட்டி அவர்களை கடிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். சொல்லிவிட்டு அடுத்த வசனம் 18வது வசனம் சொல்லுது, இயேசு பிசாசை அதட்டினார். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியம் என்ன? மனிதர்களால முடியல, ஆனால் தேவனால எல்லாம் கூடும். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரையாகிலும் நம்பி, இவர்கள் எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க எனக்காக அற்புதம் செய்வாங்க, இவங்க கேட்டா கிடைக்கும், இவங்களிடத்துல போனா நடக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு யாரையாவது நம்பிக்கொண்டிருப்போமானால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, கடினமாய் இருக்கிறவைகளை என்னிடத்துல கொண்டு வா, நீ அங்க இங்க ஓடாத. அவர்களால இது கூடாது, ஆண்டவரால எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஏன் முடியல அப்படின்னா, பைபிள் சொல்லுது, உங்கள் அவிசுவாசமே. அப்ப இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார், என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார், என் ஆண்டவராலே நான் எல்லா நன்மைகளையும் அனுபவிப்பேன் என்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்கு எனக்கு தேவை. இந்த மாலை நேரத்தில் அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது 21வது வசனத்தில் இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு, இந்த ஜாதி பிசாசு இல்ல, இந்த வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மனுஷங்கிட்ட போகாத, நீ யாரிடத்திலும் ஓடி போய் நிற்காத, விசுவாசத்தோடும் ஜபத்திலே தரித்திருந்தால் உன் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இதை விட பெரிய வழி நமக்கு வேற கிடையாது.
கோடி கோடியா கொடுத்தாலும் இந்த அற்புதம் நடக்கணும்னா நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்துல உபவாசித்து ஜெபம் பண்ணி காத்திருந்து வெற்றி பெற வேணும். அல்லேலூயா. இதை விட்டுட்டு எனக்கு இந்த டாக்டரை தெரியும், அந்த டாக்டர் தெரியும், அங்க போனா சரியாக, இங்க போனா சரியாக, இந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணா சரியாகும், இந்த ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணா சரியாகும்னு நினைச்சிங்கன்னா ஏமாந்து போவோம். இந்த தகப்பன் மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? சும்மா கண்டதுக்கும் போட்டு போராடிட்டு இருக்காதீங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உபவாசத்திலும் ஜபத்தினாலுமே அன்றி வேறு ஒன்றினாலும் இது மாறாது. கடினமா இருக்குதா? கடினமான காரியமா? எதுவா இருந்தாலும் மாற்றக்கூடிய ஒரு ரகசியத்தை கற்றுத்தருகிறார். என்ன தெரியுமா? நீ உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணு, உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். நடக்காததும் நடக்கும். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. மத்தேயின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். என்ன தெரியுமா? இயேசு பிரசங்கம் பண்ணாரு. திரளான ஜனங்கள் அவரிடத்துல வந்தார்கள், சுகமடைந்தார்கள். அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. நேரம் ஆயிடுச்சு. இயேசு அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 15வது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். காரணம் என்னன்னா, ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, அவங்கள சமாளிக்க முடியாது. அவங்க காலையிலிருந்து காத்து இருக்கிறாங்க, ஜபத்துல தரித்து இருந்தார்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாங்க, நிறைய பேர் சுகமடைந்தாங்க. அந்த ஆச்சரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க? பசியை மறந்து உட்கார்ந்துட்டாங்க. இப்ப சீஷர்களுக்கு தான் ஞாபகம் வருது. அவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவரே அவர்களை அனுப்பிவிடும், நேரம் ஆயிற்று. இப்போ ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவர்கள் போக வேண்டியதில்லை. இயேசு சொல்றார், அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். ஒரு பெரிய டாஸ்கை ஆண்டவர் அவங்களுக்கு முன்னால வைக்கிறார். நீங்களே அவர்களுக்கு, நம்ம ஊர் கணக்குப்படி பார்த்தா 5000 பேர் சாப்பிட்டாங்கன்னு போட்டிருக்குது. சரியா? ஒரு சின்ன ஒரு மனக்கணக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். 1 கிலோ அரிசிக்கு 6 பேர் சாப்பிடலாம். அப்போ 5000 பேர் சாப்பிடணும்னா எத்தனை கிலோ அரிசி வேணும்? ஏமி வரும்போதே கேட்டா, காலையில் நீ என்ன பண்ண, ரிபப்ளிக்னா என்னன்னு கேள்வி கேட்டு ஒரு பாடம் எடுத்த, இன்னைக்கு சாயந்தரம் என்ன எடுக்க போறேன்னு கேட்டா. இப்போ பாருங்க, மேக்ஸ் எடுக்கிறேங்க. 1 கிலோவுக்கு 6 பேர்னா 5000 பேருக்கு எத்தனை கிலோ வேணும்? எவ்வளோமா? 800, சரி 850ன்னே வச்சுக்க. 850 கிலோ அரிசி வேணும். சமைக்கிறதுக்கு ஆள் வேணும், அப்புறம் அதுக்கு சைட் டிஷ் வேணும். இப்போ இவங்களுக்கு என்ன கிடைச்சது? மீன் கிடைச்சது. எத்தனை கிலோ மீன் வாங்கினா இவங்களுக்கு பத்தும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சீஷர்களுக்கு முன்னால ஒரு பெரிய கடினமான ஒரு வேலையை கர்த்தர் வைக்கிறார். அவர்களுக்கு நீங்கள் போஜனம் கொடுங்கள். நீங்க வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சீஷர்கள் ஓடுறாங்க, அங்க இங்க ஓடி தேடுறாங்க. அந்த நேரம் பார்த்து யோவானின் புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா, அந்த இடத்துல 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே அருமையாய் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, பாருங்க, இவங்க பிலிப்பு கணக்கு போட்டு சொல்றாரு, ஐயா ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாது. 200 பணம் அப்படின்னா ஒரு நாளைக்கான சம்பளம் 1 பணம். அப்போ ஏறக்குறைய 200 நாள் வேலை. நம்ம ஊர் கணக்குப்படி பார்த்தா 1 வருஷம் வேலை செஞ்சு சம்பாதிச்ச பணத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் இவங்களுக்கு பத்தாது இல்லையா? அப்போ பிலிப்பு கணக்கு போட்டாரு. அப்புறம் அதுக்கு இடையில அந்திரேயா என்ன பண்றாரு தெரியுமா? சுத்தி பார்த்தாரு. ஒரு பையன்கிட்ட எவ்வளவு இருக்குது? 5 அப்பமும் 2 மீனும் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டாரு. என்னத்தை கண்டுபிடிச்சாரு? ஒரு சின்ன பையன் சாப்பிடுற சாப்பாட்டை கண்டுபிடிச்சிருக்கிறார்.
கொண்டு வந்து இங்கே ஒரு பையன் இருக்கிறான். 9வது வசனம், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. சொல்லிட்டு அவர் சொல்றார், ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். இந்த 2 வார்த்தை, ஒன்று போதாதே, 2வது எம்மாத்திரம். இந்த 2 வார்த்தையும் என்ன வார்த்தை தெரியுமா? நெகட்டிவான வார்த்தை. ஒன்று சொல்றாரு போதாது, இன்னொன்று சொல்றாரு இது எதுக்கு, இது எம்மாத்திரம். இன்னைக்கு அருமையானவர்களே, நாம் நினைக்கலாம் இது எம்மாத்திரம், இது போதாதே இல்லையா? நம்ம கையில் வச்சுக்கிட்டு நிறைய நேரங்களில் நம்ம சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இது எதுக்கு, இது பத்தாத, இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இப்போ ஆண்டவர் அந்த சீஷர்களுக்கு சொல்லித் தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? 18வது வசனம் சொல்லுகிறது, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. உங்ககிட்ட என்ன இருக்குது? அது 5 அப்பம் 2 மீன் தான். உனக்கு முன்னால் இருக்கிற டாஸ்க் பெருசு, உனக்கு முன்னால் இருக்கிற தேவை பெரியது, உனக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை. அதுக்கு நம்முடைய பலத்தினால ஒன்றையும் சாதிக்க முடியாது, நம்முடைய ஞானத்தினால எதையுமே செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நான் என்ன செய்ய போகிறேன் என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த யோவானின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது அவர்களிடத்தில் ஆண்டவர் 6வது வசனம் சொல்லுகிறது, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அப்போ ஏசாமிக்கு எல்லாம் தெரியும், தெரியுமா? என்கிட்ட இருக்கிற நிறைவும் அவருக்கு தெரியும், என்கிட்ட இருக்கிற குறைவும் அவருக்கு தெரியும். உன்னால இது முடியும்ன்றதும் தெரியும், உன்னால இது முடியாதுன்றதும் தெரியும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அறிந்தவர் தான் நம்ம கூட நிற்கிறார். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, அப்பா இது போதாது, இது எம்மாத்திரம் அப்படின்னு நீ நினைக்கிற தெரியுமா? அந்த கொஞ்சத்தை என்ன பண்ணி என்கிட்ட கொண்டு வா. அல்லேலூயா. என்கிட்ட கொண்டு வா. எனக்கு ஞானம் இல்லை, என்னால் படிக்க முடியல சொல்றியா? அதை என்கிட்ட கொண்டு வா. எனக்கு பலன் இல்லை, என்னால் உழைக்க முடியல, நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பத்தலை, என் குடும்பத்தை நடத்த என்னால் முடியலை சொல்றியா? அதை என்கிட்ட கொண்டு வா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் மனச்சோர்வுக்குள்ளாகிறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த கொஞ்சத்தை வச்சுக்கிட்டு நம்ம கணக்கு போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இது எம்மாத்திரம், இது எப்படி பற்றும், இது போதாதே அப்படின்னு சொல்றதை விட அதை கொண்டு போய் கர்த்தருடைய கரத்திலே கொடுத்து விடுவோம். அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இவர் ஆண்டவர் இதை வாங்கி ஆசீர்வதித்து தம்முடைய சீஷர்களிடத்துல கொடுக்கிறார். யாரு கொண்டு வந்து கொடுத்தாங்களோ அவங்க கிட்டே அவர் ஆசீர்வதிச்சு கொடுக்கிறார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நான் இதை அப்படி உட்கார்ந்து யோசிச்சு பார்க்குறேன். இந்த சீஷர்களிடத்துல அவர் ஒவ்வொரு கூடையாய் கொடுக்கிறார். உண்மைதானே? என்ன பார்க்குறீங்க? அவங்க பார்த்துருப்பான், என்னடா இது நம்ம கொடுத்தது 2 கூடை தானே, ஒன்று 5 அப்பம், இன்னொன்று 2 மீன். இவர் பாட்டுன்னு கூடையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. 5000 பேர் சாப்பிட்றான் இல்லை, ஆண்கள் மாத்திரம் 5000 பேர், மீதி இருக்கிறதெல்லாம் கணக்கு போட்டு பாருங்க. ஒரு பெரிய திரள் கூட்டம் உட்கார்ந்து சாப்பிடுது. அப்பத்தை ஒரு கையில், மீனை ஒரு கையில் வச்சுக்கிட்டு அவன் சாப்பிட்டான், திருப்தியாய் சாப்பிட்டார்கள். அதான் முக்கியம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்ன பார்த்து சொல்ல, உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடு, நீ திருப்தியாய் இருப்பாய். திருப்தியாய் இருப்பது மட்டுமல்ல, மீதமும் எடுப்பாய். அல்லேலூயா. மீதம் எடுப்போம். ஒரு நாள் ஆண்டவர் நம்மை குறைவாக வைக்க மாட்டார். ஐயா இவ்வளவுதாங்க இருந்துச்சு, எல்லாம் முடிஞ்சு பார்த்தனா ஒண்ணுமே மீதி இல்லை அப்படின்னு நீங்க சொல்லவே மாட்டீங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நிறைவாக வைக்கிற தேவன். அல்லேலூயா. அடிக்கடி நான் நினைக்கிற ஒரு காரியம் உண்டு. நம்ம கொஞ்சத்தை வச்சுக்கிட்டு ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிப்போம். யாரை நம்பி செய்யணும் தெரியுமா? கர்த்தரை நம்பி செய்யணும். கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் செய்வார், இந்த காரியத்தை நிறைவாய் நடத்தி தருவார். நம்பிக்கையோடு நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா சேலஞ்சு பண்ணி சொல்லுவேன், நீங்க மீதம் எடுக்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு உங்களுக்கு எனக்கு சேலஞ்சா கர்த்தர் சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. நான் ஆசீர்வதித்தால் அது உனக்கு நிறைவாகவும் இருக்கும், மீதியாகவும் இருக்கும். 12 கூடை நிறைய அவர்கள் மீந்த துணிக்கையை எடுத்தார்கள். அல்லேலூயா. அவரிடத்துல கொண்டு வந்து கொடுத்தோன்னா கொஞ்சம் நிறைவாகும். முதல்ல நடக்காதது நடக்கும், 2வது கொஞ்சமும் நிறைவாகும்.
மூணாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். மத்தேயின் சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரம், மத்தேயு 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசி பாருங்க. 21:2. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆண்டவர் இப்போ மூணாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு போகும்போது அங்கே அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரப்பா, அந்த ஊருக்கு நேராக போங்க, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அருமையானவர்களே, இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா மார்க்கு 11ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இதே பகுதியில் இதே காரியத்தை அங்கே நாம் பார்க்கும்போது மார்க்கு 11:2 இந்த கழுதையை குறித்து இயேசு திட்டமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே இப்ப அந்த கழுதையை குறித்த அடுத்த ஒரு காரியத்தை சொல்றாரு. மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அந்த கழுதை குட்டி எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத கழுதை குட்டி. அல்லேலூயா. இதுவரைக்கும் அது மேல யாரும் ஏறினதில்லை, அதுக்கு எந்த பழக்கமும் கிடையாது, அது ஒன்றுத்துக்கும் இதுவரைக்கும் பயன்பட்டது கிடையாது, சும்மா கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கட்டி போட்ட கழுதை இதை குறித்து இன்னும் நாம் பார்க்கும்போது லூக்காவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே இந்த கழுதையை குறித்து நாம் பார்க்கும்போது அந்த கழுதையை ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? 30வது வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசிக்கிற போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறி இராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, அது கட்டப்பட்டு இருக்கிறது, இதுவரைக்கும் பயன்படாமல் இருக்குது, அதை என்ன பண்ணுங்க, என்கிட்ட கொண்டு வாங்க. அல்லேலூயா. நிறைய நேரங்களில் பயன்படாமல் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமானால் அவர் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கணும். நம்மளால் எந்த ஒரு சாதனையும் சாதிக்க முடியாது. ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நான் இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்ற ஒரு ஆளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், நான் அப்படி பாடுவேன், நான் இப்படி பாடுவேன், எனக்கு மியூசிக் வாசிக்க தெரியும், எனக்கு கீபோர்டு போட தெரியும், இதெல்லாம் அவருக்கு தேவையே கிடையாது. நீ யாரா இருந்தாலும் ஒன்றும் கிடையாது. என்னுடைய திறமைகளும் என்னுடைய தாளந்துகளும் கர்த்தருக்கு பெரிதல்ல. அவருக்கு தேவை என்ன தெரியுமா? இதோ இருக்கிறேன் ஆண்டவரேன்னு யார் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் அவர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. D.L. மூடி தன்னுடைய வாழ்க்கையில செய்த ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? அவர் ஒரு நாள் ஒரு சின்ன துண்டு பேப்பர் ஒன்று கிடைச்சுதான். ஆரம்ப காலம் அந்த துண்டு பேப்பரை எடுத்து படிச்சு பார்க்கிறாரு. அந்த துண்டு பேப்பரில் எழுதி இருக்குது, கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்த மனிதனையும் அவனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறதையும் இதுவரை உலகம் கண்டதில்லை. கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தவனையும் அவனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறதையும் உலகம் இதுவரை கண்டதில்லை. அதை படித்த உடனே இவருக்கு ஒரு ஆசை, முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் சொன்னார், ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், நீர் என்னை எடுத்து பயன்படுத்துகிறதை இந்த உலகம் பார்க்கட்டும். அல்லேலூயா. D.L. மூடி பெரிய படிப்பாளி எல்லாம் கிடையாது. அவர் பேசுகிற இங்கிலீஷை அவங்க வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரி கிண்டல் அடிப்பாலாம். உனக்கு ஒழுங்காக இங்கிலீஷ் பேச தெரியல, கிராமர் தெரியல, நீ என்ன பேசுகிற அப்படின்னு வாங்க. ஆனால் அந்த D.L. மூடியை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. அவருடைய ஆரம்ப ஊழியம் என்ன தெரியுமா? சண்டே ஸ்கூலுக்கு டீச்சர் வேலை கூட கிடையாது. சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை பிடிச்சிட்டு வர வேலை. ரோட்டில் விளையாடிட்டு இருக்கிற பிள்ளைங்களை இவர் என்ன பண்ணுவாராம், போய் பிடிச்சி இழுத்து தரன்னு கொண்டு வந்து சண்டே ஸ்கூலில் உட்கார வைப்பாராம். ஏன்னா அவங்க போதகர் பார்க்கும்போது அவர் இவரை எப்படி பார்த்தாரு தெரியுமா? நல்ல குண்டு குண்டுன்னு இருக்கிறான்,
ஒன்றும் படிப்பும் தெரியல, ஒன்றும் பேசவும் தெரியல. இவனுக்கு எந்த ஊழியமும் கொடுக்க முடியாது. ஒரே ஊழியம் தரலாம், என்ன தெரியுமா? பிள்ளைங்களை பிடிச்சிட்டு வர்ற ஊழியத்தை கொடுப்போன்னு கொடுத்தார். அந்த ஊழியத்தை உண்மையாய் டிஎல் மூடி செஞ்சார். அவருடைய விளைவு என்ன தெரியுமா? ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நிலைநிறுத்தப்பட்டது. உலகத்தை கலக்குகிற ஒரு உன்னதமான ஊழியனாக கர்த்தர் அவரை எடுத்து பயன்படுத்தினார். இன்னைய வரைக்கும் டிஎல் மூடியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா காரணம் என்ன தெரியுமா? அந்த ஒரே வார்த்தை தான், கர்த்தாவே உம்முடைய சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், நீர் என்னை எடுத்து பயன்படுத்துகிறதை இந்த உலகம் பார்க்கட்டும். அல்லேலூயா. நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் சரிங்க, நம்ம நினைக்கலாம் எனக்கு எந்த தாளந்தும் கிடையாது, திறமை கிடையாது, பேச தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது, பைபிள் படிக்க தெரியாது, தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். கழுதையை கொண்டு வந்தாங்க. இதுவரைக்கும் யாரும் ஏறிராத கழுதை இல்லை? நீங்கள் அந்த கழுதையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த கழுதையாக நம்ம இருந்து நம்ம போயிருந்தா எப்படி இருந்திருக்கோம்? எங்கேயோ கட்டப்பட்டு கிடக்கிறோம். இது வரைக்கும் அந்த முன்னங்காலை கட்டி போட்டு அப்படியே விட்டாங்க. அப்படியே சுற்றி சுற்றி வர்றேன். நேரத்துக்கு ஏதோ கொஞ்சம் சாப்பாடு இல்லை, சாப்பிட்றதுக்கு வைக்கல, எதையோ போடுறாங்க, சாப்பிட்டேன். இப்போ திடீர்னு பார்த்தா யாரோ 2 பேர் வந்தாங்க, கட்டெல்லாம் அவுத்தாங்க. இது ஆண்டவருக்கு வேணும்னாங்க. உட்கார்ந்து இருந்த ஆட்கள் கொண்டு போங்கன்ட்டாங்க. இப்போ இதை கொண்டு போகிறாங்க. இந்த கழுதை நினச்சிருக்கோம் நம்மளை என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையே. இதுவரைக்கும் எங்கேயும் கொண்டு போனது கிடையாது, யாரையும் பார்த்தது கிடையாது. இந்த முச்சந்தியில் கட்டப்பட்டு கிடந்த அந்த கழுதை இப்போ அதை இழுத்துக்கிட்டு போகிறாங்க. அதுவும் என்னமோ நினச்சிட்டு போயிருக்கோம், எங்கேயோ போகிறோம், என்னமோ நடக்க போகுது அப்படின்னு போனால் பைபிள் சொல்லுது அந்த இடத்துல. மத்தேயின் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அதன் மேலே தங்களுடைய வஸ்திரங்களை போட்டார்கள். அல்லேலூயா. கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். கலர் கலராக இப்போ ஒரு ட்ரெஸ் அதுக்கு போடுறாங்க. என்ன போடுறாங்க? பேசவே மாட்டேனீங்களோ, ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. அந்த ஒன்றுத்துக்கும் உதவாத கழுதை மேலே இப்போ என்ன வருது? ஆமாங்க, சால்வை வருது, சட்டு பிட்டு வருது. ஐயா வாழ்க, ஐயா பெரிய ஆளு, ஐயா அருமையாக பிரசங்கம் பண்ணுறாரு, ஐயா நல்லவருங்க சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் எழும்புது. அல்லேலூயா. இந்த கழுதைக்கு தலையும் புரியல, காலம் புரியல, எங்கேயோ முச்சந்தியில் கிடந்தேன். அதை அவிழ்த்து கொண்டு வந்து இந்த மனுஷன் முன்னால் நிறுத்தினாங்க. அவ்வளவுதாங்க தெரியும். இப்போ அது எல்லாரையும் மேலே தங்களுடைய வஸ்திரத்தை விரிக்கிறாங்க. கலர் கலர் ட்ரெஸ்ஸு எனக்கு போடுறாங்க. கடைசியாக ஒருத்தர் ஏறி மேலே உட்கார்ந்தார். உட்கார்ந்ததும் இப்போது கழுதையை போ அப்படின்னு இழுத்துட்டு போகிறாங்க. இந்த கழுதை போகிற வழியெல்லாம் அது கால் தரையில் படலை. அல்லேலூயா. கழுதை போகிற வழியெல்லாம் கால் தரையில் படலை. அப்படியே மெது மெது மெதுன்னு இருக்குது. கீழே குனிஞ்சு பார்த்தா எல்லாரும் அந்த வஸ்திரங்களை அந்த ரோட்டில் போடுறாங்க. வஸ்திரங்களை ரோட்டில் போடுறாங்க, மரக்கிளைகளை வெட்டி கீழே போடுறாங்க. இது நடக்குது. அது ஒரு ஒரு கவிதை ஒன்று இருக்குது. இந்த அது என்ன பண்ணுமா, காது அப்படி தூக்கிடுச்சான். சும்மா இருந்த கழுதைக்கு இவ்வளோ பெரிய மகிமை வந்த உடனே காது தூக்கிடுச்சு. அப்படியே கம்பீரமாக நடந்து போகுது. இவ்வளோ நேரமும் என்ன நடக்க போகுதோ என்ன நடக்க போகுதோன்னு வந்த இந்த கழுதைக்கு இப்போ பெரிய ஒரு அலங்காரமான ஒரு வரவேற்பு நடக்கிறது. கழுதை நினச்சிருக்கோம் நம்மளை தான் எங்கேயோ கட்டி போட்டு வச்சுருந்தாங்க, கொண்டு வந்து நமக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னா, கழுதைக்கு மரியாதை இல்லை, கழுதை மேலே இருக்கிறவரால் மரியாதை. அல்லேலூயா. நான் ஒன்றுத்துக்கு உதவாதவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒதுக்கி கொள்ளுகிறோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, நீ ஒன்றும் பண்ணாத, என்கிட்ட வந்துரு. ஆண்டவரே இதோ நான் உமக்கு அடிமைன்னு உன்னை ஒப்பு கொடுத்து விடு. மரியாதை அதை செஞ்சாங்கல்ல. எப்படி நடக்கும் ஆண்டவரே, எப்படி நடக்கும் ஆண்டவரே, நான் புருஷனை அறியேனே எல்லாம் கேட்டுட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. முடிஞ்சு போச்சு. இன்னைய வரைக்கும் அந்த அம்மாவை புகழறாங்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவல்ல. என்னதான் இருந்தாலும் அந்த மேன்மைக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. வாழ்க்கை கடினமாக இருக்கும், போராட்டம் நிறைந்ததாக இருக்கும். என்னுடைய திறமையினால் நான் ஒன்றையும் சாதிக்க முடியாது.
பிரயோஜனமற்றவனாகத்தான் இருப்பேன். ஆனா என்னை, கழுதையாகிய என்னை ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுத்துட்டோம்னா நம்மையும் கர்த்தர் அலங்கரித்து நம்மை மேன்மையாய் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. எல்லாரும் புகழ்ந்து எல்லாரும் வரவேற்று கம்பீரமா நடந்து போகிற அந்த மேன்மை உங்களுக்கு எனக்கு உண்டு. கடினமா இருக்குதா? வாழ்க்கை கடினமா இருக்குதா? பிரயோஜனம் இல்லாதவன் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களைத்தான் ஆண்டவருக்கு தேவை. நம்மை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதோ இருக்கிறேன் ஆண்டவரே சொல்லுவோமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? கடினமானவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, குறைவா இருக்குது, இது போதாது, இது என்னத்துக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த காரியத்தை கர்த்தருடைய கரத்தில் கொண்டு வந்து ஒப்பு கொடுப்போம். அன்றைக்கு சீஷர்கள் 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்து இயேசுவினுடைய கரத்திலே கொடுத்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் அதை ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு பரிமாறினார்கள். 5000 புருஷர்கள் சாப்பிட்டு மீதம் எடுத்தார்கள். அது 12 கூடை நிறைய இருந்தது. எனக்கு அருமையான தேவஜனமே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில கொஞ்சத்தை வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கிறியா? இதை வச்சுட்டு என்னால் குடும்பம் நடத்த முடியாது, இதை வச்சுட்டு என்னால் வாழ முடியாது, இதை வச்சுட்டு இந்த நல்ல காரியத்தை என்னால் செய்ய முடியாது, இது எம்மாத்திரம், இது எதற்கு என்று நீ நினைப்பாயானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, அதை உன் கையில் வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு நிற்காத, என்கிட்ட கொண்டு வா. கொஞ்சத்தை நிறைவாக்கி மீதம் எடுக்க செய்கிற ஒரு கர்த்தர் இந்த நேரத்தில் உன் அருகிலே நிற்கிறார். உன்னுடைய எல்லா அந்த குறைவுகளை கடவுளுடைய கரத்தில் கொடுத்துருங்க. அவருக்கு தெரியும் அவர் என்ன செய்ய போகிறார் என்பது அவருக்கு தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். 2வது கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறாரு, நடக்கலை, நான் அங்கே ஓடினேன் இங்கே ஓடினேன், அவங்கள பார்த்தேன் இவங்களை பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை, ஆண்டவரே எனக்கு இறங்கும்னு சொல்லி வந்த அந்த தகப்பனை போல இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி வருவோம். ஆண்டவரே, என் முயற்சிகள் எல்லாம் தோற்று போச்சு சுவாமி, நான் எங்கெங்கெல்லாம் ஓடினேன்னு எல்லா இடத்திலும் கதவுகள் அடைக்கப்பட்டது போல இருக்குதுப்பா. இன்னார் இடத்துல போவோன்னு போனா அவங்க அப்பதான் என்னை பார்த்து சொல்றாங்க, கொஞ்சம் முன்னால வந்திருக்க கூடாதா, ஏதாவது நான் உனக்கு செஞ்சிருப்பேன், லேட் ஆயிடுச்சே சொல்றாங்க. நான் எதிர்பார்த்து போன இடங்கள் எல்லாம் எனக்கு அடைபட்டு கிடக்கிறது, எதுவுமே நடக்கல, ஆண்டவரே நீர் எனக்கு இறங்கும்னு சொல்லி அந்த தகப்பனை போல ஆண்டவருடைய சமூகத்துல பிள்ளையை கொண்டு வந்து கொடுத்தான். சீஷர்களால முடியல. வேதம் சொல்லுது, இயேசு அந்த பிசாசை அதட்டினார், அது அந்த பிள்ளையை விட்டு வெளியே போனது, அவன் சொஸ்தமடைந்தான், அவன் சொஸ்தமடைந்தான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில நடக்காது, நடக்க முடியுமா, இது நடக்குமா என்று எதையாவது நீ யோசித்து கொண்டிருந்தால் அதை நடத்துகிற ஒரு கர்த்தர் உன் அருகிலே இருக்கிறார். அவருடைய கரத்தில் கொண்டு வந்து கொடுத்து விடுவாயா? வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தோடும் உபவாசத்தோடும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தால் கர்த்தர் அற்புதம் செய்வார். நடக்காததும் நடக்கும். 3வது பார்த்தோம், அற்பமானது அலங்காரமாக மாறும். பிரயோஜனமே இல்லை, முச்சந்தியில கட்டப்பட்டிருந்த கழுதை இது கர்த்தருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை அழித்து கொண்டு போனார்கள். இயேசு அதன் மேலே ஏறுவதற்கு முன்பாகவே அது அலங்காரமாய் மாறிவிட்டது. இயேசு அதன் மேலே ஏறின பிறகு அது தரையில நடக்கல, அது மனிதருடைய உடைகளின் மேலும் வெட்டி போடப்பட்ட கிளைகளின் மேலும் நடந்தது. அது கால் தரையில படலைங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, ஒருவேளை நீ உலகத்தின் பார்வையில் அற்பமாய் இருக்கலாம், பயனற்ற வாழ்க்கை வாழ்வது போல இருக்கலாம், இதெல்லாம் இருந்து என்னத்துக்கு அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலையில இருக்கலாம், இதெல்லாம் உதவாது, இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமையில நீ இருக்கலாம். எனக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையையும் அலங்காரமாய் மாற்றுவதற்கு என்னால முடியும். இதோ இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி என்னுடைய சித்தத்திற்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் உன்னை நான் அலங்காரமாய் மாற்றுவேன். ஆண்டவர் சொல்றார், நீ என் கரத்துல அலங்காரமான கிரீடமாய் இருக்க போகிறாய், ராஜமுடியாய் இருக்க போகிறாய்.
உன்னை பார்க்கிறவர்கள் ஆச்சரியமாய் பார்ப்பாங்க. உன்னை பார்க்கிறவர்கள் உன்னை மகிமைப்படுத்துவாங்க, மேன்மைப்படுத்துவாங்க. காரணம் என்ன தெரியுமா? நீ அல்ல, உன்மேல இருக்கிற உன் ஆண்டவர், அவருடைய அபிஷேகம். இந்த இரவுல ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. எல்லாரும் அர்ப்பணிப்போமா. பரிசுத்த பிதாவே, நடக்காததையும் நடத்துகிறவர் நீர்தானப்பா. கொஞ்சத்தை நிறைவாக்குகிறவர் நீர்தான் ஆண்டவரே. அற்பமானதை அலங்காரமாய் மாற்றுகிறவர் நீர்தான் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களிடத்திலும் குறைகள் இருக்கிறது, எங்களிடத்திலும் நடக்காத நன்மைகள் காரியங்கள் இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை நாங்கள் எதிர்பார்த்து இந்த நேரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய தயவுள்ள கரத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வந்த உம்முடைய மக்கள் மேல உம்முடைய கிருபையும் சமாதானமும் தங்கி இருப்பதாக. உம்முடைய நன்மைகளை நாங்கள் பெற்று உமக்கு சாட்சிகளாய் நிற்கும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய திரு சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.